ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். ஸ்ரீ ஆண்டாளருளியுள்ள திருப்பாவை திவ்ய பிரபந்தம். இன்றைய நாள் 17ஆம் நாள். திருப்பாவை கிரமத்திலே அம்பரமே தண்ணீரே என்ன தொடங்குகின்ற 17ஆம் பாசுரானுபவங்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரம் ஓடரத் தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கு ஏலோரெம்பாவாய். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடித்தோன்னம் தோரணவாசல் காப்பானே, என்ன திருக்கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் இவர்கள் எழுப்பினார்கள். ஸ்ரீ நந்தகோபருடைய திருமாளிகையின் உள்ளே புகுவதற்கு அனுமதி வேண்டி நின்றார்கள். அவர்களும் இவர்களை உள்ளே அனுமதிக்க இவர்கள் உள்ளே சென்று அங்கே முதற்கட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ நந்தகோபருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். அடுத்த கட்டிலே படுத்து கொண்டிருந்த ஸ்ரீ யசோதை பிராட்டிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். அடுத்த கட்டிலே பள்ளி கொண்டிருக்கின்ற மகனான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். கடைசி கட்டிலே படுத்து கொண்டிருந்த ஸ்ரீ பலராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். அதன் விஷயமாகவே இப்பாசுரமானது அருளி செய்யப்படுகின்றது. நந்தகோபன் குமரன் என்னும் முதல் பாசுரத்திலே கிருஷ்ணனை நந்தகோபருடைய குமாரன் என்று தெரிவித்தார்களே. திருப்பாவையிலும் முதல் பிரஸ்தாவமே நந்தகோபன் குமரன் என்ன அடையாளமானது காட்டப்படுகின்றது. இங்கே முதற்கட்டிலே படுத்திருப்பவரும் ஸ்ரீ நந்தகோபரே. அவருடைய பெருமைகள் யாவை என்பதை அவர் மிகவும் அதாவது வள்ளல் தன்மை உடையவர் என்ற வைபவத்தை கொண்டிருக்கின்றார். அதனை உரைத்து அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எம்பெருமான் நந்தகோபாலா என்ன எங்களுக்கு சுவாமியானவரே, பகவானை பெற்றுத்தருகின்ற ஆச்சாரியனானவன் பகவானுக்கு ஈடானவர், சுவாமித்துவம் உடையவர், சுவாமியை பெற்றுத்தருகின்ற சுவாமி. ஆகையால் எம்பெருமான் நந்தகோபாலாயன் அவரை விசேஷித்து ஆச்சாரிய துவனியோடு அவரிடத்து பேசி அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். அவருடைய வள்ளல் தன்மையானது எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் என்றபடிக்கு அப்படி ஊருக்கெல்லாம் வஸ்திரம் முதலான போக்கிய பொருள்களையும், தண்ணீர் முதலான தாரகப் பொருள்களையும், சோறு முதலான போஷகப் பொருள்களையும் வேண்டுபவர்கள் வேண்டும் வரையில், அதாவது போதும் என்று சொல்கின்ற வரையிலே ஆந்தனையும் கை காட்டி என்று 2ஆம் பாசுரத்திலே தெரிவித்தார்களே. ஒருவர் போதும் என்று சொல்கின்ற வரை கொடுப்பது, அப்படி வேண்டுவோர் வேண்டும் வரையில் வழங்குகின்ற எங்களுக்கு இப்படிப்பட்ட வள்ளல் தன்மை உடையவரான நீர் எங்களுக்கு செய்ய வேண்டியது யாது என்னால், உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றபடி இருக்கின்ற கண்ணனை வழங்க வேண்டும்.
தேவரீர் எங்களுக்கு சுவாமியாயிற்று. உம்முடைய திருநாமத்தைச் சொல்லி அழைக்கலாம்படியாக எங்களுக்கு வசப்பட்டவராயிற்று. கண்ணன் எவ்வளவு நேர்மை குணம் உடையவனோ அதற்கு மேலான நேர்மை குணத்தை உடையவர் என்பதாலே எம்பெருமான் நந்தகோபாலா என்று பெயரையிட்டு அழைக்கும்படியான நேர்மையை உடையவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட நீர் எழுந்திருந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். இப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் நந்தகோபாலா என்றால் ஸ்ரீ நந்தகோபருடைய வள்ளல் தன்மையானது இங்கே உதாரா என்று கண்ணன் சொல்ல கற்றதும் உம்மிடத்திலே பயின்றதாலேயே அன்றோ. இப்படி அம்பரமே என்பதானது வடமொழி சொல்லாக இருக்கின்றது. அம்பரம் என்றால் வஸ்திரம் என்று பொருள், இன்னொரு பொருள் ஆகாசம் என்று. ஆக அம்பரமே தண்ணீரே என்ற முதலடியிலே வஸ்திரம் என்னும் பொருளிலே வஸ்திரதானங்களை செய்வதிலே இவர் மிகுந்த வள்ளல் தன்மை உடையவராக இருக்கின்றார். ஐந்தாம் அடியிலே அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த என்ன ஆகாசம் என்ற பொருளிலே அம்பரம் என்பதானது அமைக்கப்பட்டது. அப்படி அம்பரம் என்று இங்கு வஸ்திரத்தை சொன்னது போகிய பதார்த்தங்கள் அனைவற்றுக்கும் உபலக்ஷணம். அடுத்து தண்ணீரே என்று உரைத்தார்களே, அது தாரகப் பொருள்கள் அனைத்துக்கும் உபலக்ஷணம். அடுத்து சோரே என்று சொன்னார்களே, இது போஷகப் பொருள்கள் அனைவற்றிற்கும் உபலக்ஷணம், அனைத்துக்கும் உபலக்ஷணம். சுடரடி தொழுது எழியன் மனனே அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடியை தொழுது நற்கதியை பெறுவாயாகன்னு தன்னுடைய மனதுக்கு உபதேசிக்கின்றார் ஆழ்வார். ஆழ்வார்கள் அனைவரும் எம்பெருமானுடைய திருவடியிலேயே ஊற்றம் கொண்டிருந்தார்கள். ஒரு குழந்தையானது எப்படி தன் தாயினுடைய முலையிலே ஊற்றம் கொண்டிருக்குமோ அதுபோன்று ஆழ்வார்களுக்கு பிரபன்னர்களுக்கு எம்பெருமானுடைய திருவடியிலே ஊற்றம். ஆனால் திருவடியை சொன்னது அவனுடைய திருமேனி அவயவங்கள் அனைத்தையும் சொன்னதற்கு உபலக்ஷணம் என பார்க்கின்றோம். ஆக அம்பரம் என்பது அனைத்து போக்கிய வஸ்துக்களுக்கும் உபலக்ஷணம். தண்ணீரே என்றது அனைத்து தாரகப் பொருள்களுக்கும் உபலக்ஷணம். சோரே என்றது அனைத்தும் போஷகப் பொருள்களுக்கு உபலக்ஷணம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்று எல்லோருக்கும் தாரக போஷக போக்கிய பதார்த்தங்களை அளிக்கும் நீ. எல்லாம் கண்ணன் என்றபடிக்கு எங்களுக்கு அந்த கண்ணனையே தாரக போஷக போக்கியங்களாக கொடுக்க வேண்டாவோ என்று பிரார்த்திக்கின்றார்கள். இப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னா வஸ்திரதானம் என்ன, தண்ணீர் தானம் என்ன, சோறு தானம் என்ன, அன்னதானம் என்ன, இவற்றையெல்லாம் செய்வதிலே வள்ளல் தன்மையாக இருக்கின்றவர் என்பது ஒரு பொருள். இப்படி அம்பரமே அரஞ்செய்யும் என்றால் அப்படி வஸ்திரதானத்தை செய்வதென்றால் நந்தகோபருக்கு ஈடான இன்னொருவர் இல்லை. தண்ணீரே அரஞ்செய்யும் என்றபடிக்கு பார்த்தால் தண்ணீர் தானத்தை செய்வதிலே அவருக்கு நிகரானவர் இன்னொருவர் இல்லை. சோரே அரஞ்செய்யும் என்றபடி பார்த்தால் அன்னதானம் செய்வதில் அவருக்கு நிகராக இன்னொருவர் இல்லை. அம்பரமே அரஞ்செய்யும் தண்ணீரே அரஞ்செய்யும் சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அம்பரமே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். தண்ணீரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்றபடிக்கு அன்வயிக்க வேண்டும். அப்படி பல கோடி தாரகமானவையோ தரலாவது, எல்லாம் ஒன்றேயான வஸ்துவை தரலாகாதோ என்று ஆராயிரப்படி அனைத்துமாக இருக்கின்ற கண்ணபிரானை எங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாரிபுராய். அப்படி நந்தகோபருக்கு திருப்பள்ளி எழுச்சிப்பாடு அவரும் தன்னுடைய முகக்குறியாலே தன்னுடைய திருக்கண்களாலேயே அவர்களுக்கு கடாட்சத்தை கொடுத்து அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தார். அப்படி உள்ளே சென்ற இவர்கள் இரண்டாங்கட்டிலே இருக்கின்ற யசோதை பிராட்டியை தங்களுக்கு தலைவியாக இருக்கின்ற உறவை சொல்லி எழுப்புகின்றார்கள். எம்பெருமான் என நந்தகோபருக்கு சுவாமித்துவத்தை கொடுத்து எழுப்பினார்கள். எம்பெருமாட்டி என்னும் யசோதை பிராட்டிக்கு அப்படிப்பட்ட சுவாமினியாக இருக்கின்ற லட்சணத்தை கொடுத்து அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், எங்களுக்கு தலைவியாக இருப்பவளே எழுந்திருக்க வேண்டும். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே என்றபடிக்கு வஞ்சிக்கும்பு போன்றிருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளென்றோ நீ, எம்பெருமாட்டி என்றோ நீ. உடைய கொம்புக்கு ஒரு குறை வந்தால் கொழுந்து வாடுவது போலே எங்களுக்கும் ஒரு குறை வந்தால் நீயே வாடுவாய் என்றோ.
கொழுந்தே குலவிளக்கே, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு என்ன கண்ணனானவன் ஆயர் குலத்திற்கே ஒரு மங்கள தீபமாக இருக்கின்றான் என்ன அருளிச் செய்தவர்கள் இங்கே யசோதையினுடைய பெருமையாக கொழுந்தே குலவிளக்கே என்ன ஆயர் குலத்திற்கே ஓர் விளக்காக இருப்பவள் என்றபடிக்கு அவளுக்கு பெருமையை ஏற்றுகின்றார்கள். எங்களுக்கும் உன்னுடைய குலத்துக்கும் மங்கள விளக்காக இருப்பவளென்றோ நீ. அப்படி இருப்பவளாகிற நீ எங்களுக்கு கண்ணனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். சுவாமினியாகி இருப்பவளென்றோ நீயே கண்ணனை பெற்றுத்தர வல்லவள். யசோதை என்னும் பெயர் படைத்த நீ யசஸ், அதை உடையவளாக இருக்கின்றாய். மங்களத்தை உடையவளாக இருக்கின்றாய். மங்களத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற நீ எங்களுக்கு கண்ணனை வழங்க வேண்டாமோ? நீ உணர்ந்தாலே எங்கள் குறை தீரும். எழுந்து கண்ணனை தர வேண்டாம், எழுந்தாலே போதும் என்று சொல்லி அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் என்று கண்ணபிரானுக்கு அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். ஆக நந்தகோபர் எழுந்து உள்ளே அனுமதிக்க யசோதை பிராட்டிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். யசோதை பிராட்டி எழுந்து இவர்களை உள்ளே அனுமதிக்க கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, வானளாவ வளர்ந்து எல்லா உலகங்களையும் அளந்து கொண்ட தேவதேவனே உறங்காமல் எழுந்திருப்பாயாக என்று தெரிவித்து அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். இப்படி உலகங்களையெல்லாம் அளந்தான் என்னால் அது யாருக்காக செய்த காரியம் என்னால் தேவஜாதிக்காக, தேவர்களுக்காகவன்னோ அவன் உலகங்களை அளந்தான். மகாபலி செய்கின்ற யாகத்திலே நுழைந்து தன் உருவத்தையெல்லாம் மறைத்து கொண்டு தன்னுடைய மேன்மைகளையெல்லாம் மறைத்து கொண்டு உள்ள உருவான வாமனமூர்த்தியாக சென்று மகாபலியிடத்திலே 3 மண்ணை தானமாக கேட்டு அவனும் தானத்தை கொடுக்க நீர் வார்க்க முற்படகிலேயே திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்து தேவர்களுக்கு அத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த வாழ்ச்சியை கொடுத்தருளினான் என்று பார்க்கின்றோம். அப்படி தேவர்களுக்கு காரியம் செய்தவன் ஆகையாலேயே உம்பர்கோமான், தேவர்களுக்கெல்லாம் சுவாமியாக இருப்பவனே. அப்படி தேவர்களுக்கெல்லாம் சுவாமியாக இருப்பவனேனா அவர்களுக்கு செய்த காரியத்தை முன்னிட்டு கொண்டு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமனன்றோ நீ. அம்பரம் ஊடறுத்தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய். தேவர்களுக்கு காரியம் பண்ணணும்னா நீ உன்னுடைய வடிவை சுருக்கிக் கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். வாமனனாகச் சுருங்கினாய் சுருக்குவாரை இன்னியே, சுருங்கினாய் சுருங்கியும் திருவிக்கிரமனாக வளர்ந்தாய், பெருக்குவாரை எண்ணியே பெருக்க மெய்து பெற்றியோய் என்று திருமழிசப்பிரான் பாசனம். அப்படிலாம் நீ சிரமப்படுவானா, நீ எழுந்தாலே போதும், எழுந்து உன் அழகை காட்டினாலே போதும். உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் என்ன இப்படியெல்லாம் சொல்லி கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். ஆனால் கண்ணனோ எழுந்திருக்கவில்லை. சரி, ஏதோ நம்மிடத்திலே குறை இருக்கின்றது. முதலிலே நம்பி மூத்த பிரானான பலராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை எழுப்பி அவனை முன்னிட்டு கொண்டு கண்ணனை பற்றி இருக்க வேண்டும். ஆனால் முறை தப்பினோம். பலராமனை விட்டு முதலிலே கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினுமே, அதன்னோ நம்முடைய தோஷமாயிற்று. ஆகையாலே கண்ணன் எழுந்திருக்காததாலே தங்களுடைய தவற்றை உணர்ந்து பலராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். செம்பொற்கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். செம்பொற்கழல் அடி, சிவந்த பொன்னாலான ஆபரணத்தை உடைய கழல், அதாவது திருவடி. கழல் என்றாலும் அடி, அடி என்றாலும் அடி. அப்படியா என்றால் இங்கே செம்பொற்கழல், சிவந்ததும் தங்கத்தாலானதுமான ஆபரணம், செம்பொன் கழல் அடி என அப்படிப்பட்ட ஆபரணத்தை அணிந்துள்ள திருவடியை உடைய பலராமனே, நம்பிமூத்த பிரானே, நீ திருப்பள்ளி உணர வேண்டும். ஆக செம்பொன்னாலான வீரக்கழலை அணிந்ததனால் கைங்கரிய செல்வம் நிறைந்தவனாக லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்றபடிக்கு திரேதா யுகத்திலே எம்பெருமான் ராமனாக திருவதரித்த பொழுது அகம் சர்வம் கரிஷ்யாமி என்றபடிக்கு அவருக்கு எல்லா விதமான அடிமைத் தொழில்களையும் புரிவதற்காக வன்னோ ஆதிசேஷன் தானும் இளைய பெருமாளாக ஸ்ரீ லக்ஷ்மணனாக திருவதரித்தார். அப்படிப்பட்ட ஆதிசேஷனே இங்கே துவாபர யுகத்திலே கண்ணபிரான் பிறந்த பொழுது அவருக்கு மூத்த சகோதரராக பலராமனாக திருவதரித்தார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கைங்கரியமாகிற ஸ்ரீயை உடையவர் கைங்கரிய ஸ்ரீமானாக இருக்கின்ற ஆதிசேஷனுடைய
புனரவதாரமாக இருக்கின்ற பலராமனே, செம்பொற்களடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேல், உன் தம்பியாகிய கண்ணனும் அவனுக்கு வசப்பட்டிருக்கின்ற நீயும் உறங்காமலிருந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். படுக்கையிலே படுத்திருப்பவன் உறங்கலாம், படுக்கையே உறங்கலாமோ என்ற படிக்க ஆதிசேஷனானவர் எம்பெருமானுக்கு படுக்கையாக இருக்கின்றார். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியாம், நீழ்கடலுள் இன்னும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்கருவு, நீழ்கடலுள் என்னும் புனையாம் என்றபடிக்கு பஞ்சசயனமாக இருக்கின்ற ஆதிசேஷனானவர் எம்பெருமானுக்கு திருப்பார்கடலிலே படுக்கையாக இருக்கின்றாரே. பல தேசங்களிலே எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே எழுந்தருளியிருந்து திருக்கண் வளர்ந்தருளுகின்றானே. இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு சயன கோலத்திலே இருக்கின்ற எம்பெருமானுக்கு திருவனந்தாழ்வானானவன் படுக்கையாகவன்னோ இருக்கின்றார். இங்கே பலராமனும் ஆதிசேஷன் அம்சமாகையாலேயே படுக்கையிலே படுத்திருப்பவர் உறங்கலாம், படுக்கையான நீ உறங்கலாமோ என்று கேட்டு அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். அப்படி பெருமாளும் பிராட்டியும் கண் வளர்கையிலே அருகிலே வில்லும் கையுமாய் நின்று நோக்கும் அத்தனையிலே அவர் செய்வதென்னு லக்ஷ்மணனானவர் உண்ணாது உறங்காது அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அவர்களை அப்படி காவல் காத்து நின்றாரே. அவர்கள் உறங்குகின்ற சமயத்திலேயும் தான் உறங்காமல் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அடிமைத் தொழிலை புரிந்தாரே. நாங்கள் உன் தருவடியிலே விழும் இந்த தருணத்தை விட்டால் நீ எங்கள் கால்களிலே தனித்தனியே விழ வேண்டி வரும் என்பதை நினைத்துப்பார் என்று அவரிடத்திலே தெரிவிக்கின்றார்கள். ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய், நாகணமிசை நம்பரன் என்னபடி நாகணமிசை நம்பரன் என்றபடிக்கு திருவனந்தாழ்வானை உடைய எம்பெருமான் அவனே நமக்குச் சரண். ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தா என்றபடிக்கு அவனுடைய திருவடியென்றோ நமக்கு தஞ்சமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு படுக்கையாக இருக்கின்ற ஆதிசேஷனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே தஞ்சம் புகுந்தார் சுவாமி நம்மாழ்வார். தேதாயுகத்திலே ஸ்ரீ குகப்பெருமாள் என்ன, மகாராஜரான சுக்ரீவன் என்ன, திருவடியான அனுமன் என்ன, வேக்ஷ்ணாழ்வான் என்ன, அனைவருக்கும் இளைய பெருமாளிலே புருஷகாரம் என்ன ஆறாயிரப்படியிலே ரயமணவாளப் பெருமாள் நாயனார் அருளை செய்கின்றார். ஆகையால் கண்ணபிரானை திருப்பள்ளி உணர்த்தினார்கள். கண்ணபிரான் எழுந்திருக்கவில்லை. தங்கள் தவற்றை உணர்ந்து பலராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். அப்படி பலராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியும் கண்ணபிரான் எழுந்திருக்கவில்லை. மேலும் இவர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்தார்கள். நப்பின்னை பிராட்டிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவளை எழுப்பி அதன் பின்பு அன்றோ கண்ணபிரானை எழுப்பியிருக்க வேண்டும். ஆகையால் அடுத்த பாசுரம் தொடங்கி 2 பாசுரங்களாலே நப்பின்னை பிராட்டிக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடப்போகின்றார்கள் ஆச்சரியமியர்கள். ஸ்ரீமத்தை விஷ்ணுசித்தாரியை மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமையமலையாளர் ராமானுஜஜி சுவாமி திருவடிகளே சரணம்.